அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்த்துட்டு 2010 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்குறோம்னா, பின்வருவனவற்றுள் எது இயற்கை ரப்பர்னு கேட்டிருக்காங்க. இயற்கை ரப்பர் இதுக்கு ஆன்சர் வந்து பாலி ஐசோப்ரீன். ஆப்ஷன் சியில் உள்ள பாலி ஐசோப்ரீன் தான். மீதி எல்லாம் அந்த பாலிஸ்டர், பாலி அமைடு, பாலிசாக்ரைடு இந்த மூணு வந்து என்ன பண்ணால் செயற்கை ரப்பர். இதில் இயற்கை ரப்பர் எதுன்னா பாலி ஐசோப்ரீன் தான் இயற்கை ரப்பர். இந்த இயற்கை ரப்பர் வந்து எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தோமாக்க நம்ம தாய்லாந்து அந்த சைடு அந்த மலைப்பகுதிகளில் இந்த பாலி ஐசோப்ரீன் வந்து அதிகமாக கிடைக்குது. எங்கே பார்த்தோமாக்க தாய்லாந்து அந்த ஏரியாவில் நமக்கு பாலி ஐசோப்ரீன் அதிகமாக கிடைக்குது. பாலி ஐசோப்ரீன்னா நம்ம இயற்கை ரப்பர். மீதி உள்ளதுன்னா இங்கே பாலிஸ்டர், பாலிசமைடு, பாலிசாக்கரைடு எல்லாம் செயற்கை ரப்பர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, ஐஏஏவின் அமெரிக்கர் அல்லாத முதல் இந்திய தலைவர் யார்? இது முதல் இந்திய தலைவர் பார்த்தோமாக்க மாதவன் நாயர். ஆப்ஷன் ஏல உள்ள மாதவன் நாயர் இதுதான் இதுக்கு ஆன்சர். ஐஏஏன்னா என்னன்னு பார்த்தோமாக்க இன்டர்நேஷ்னல் அகாடமி ஆஃப் அஸ்ட்ரானட்டிக்ஸ் அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் எழுதிடுறேன், இன்டர்நேஷ்னல் அகாடமி ஆஃப் அஸ்ட்ரானட்டிக்ஸ் இதுதான் ஐஏஏவுக்கு உருவாக்கம். இந்த ஐஏஏவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம பாரிஸில் இருக்குது. பாரிஸில், அதாவது எந்த நாட்டில்னு பார்த்தோமாக்கு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் என்ற இடத்துல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயரிட்டவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயரிட்டவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸ் இதுக்கு ஆன்சர் பார்த்தோமாக்கு ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் என வந்து பெயரிட்டிருப்பார். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்க காரணமாக இருந்தவர் யாருன்னா ஏஓ ஹியூம், அதாவது ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்தவர். எந்த வருஷம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குனாங்கன்னா 1885 இந்த ஏஓ ஹியூமின் அறிவிப்படியில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயரிட்டவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோமாக்க மும்பையில் நடந்துச்சு. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தோமாக்க WC பானர்ஜி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி. அதே இது ரெண்டாவது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோமாக்க கொல்கத்தாவில் நடந்துச்சு. இதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தோமாக்க இது தாதாபாய் நவ்ரோஜி இதுக்கு தலைவர். அடுத்து மூணாவது மாநாடு எங்கே நடந்துச்சு? நம்ம சென்னையில் தான் நடந்துச்சு. இந்த சென்னைக்கு தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் இந்த மூணாவது மாநாட்டோடைய தலைவர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிக நன்று, நியாயமான மற்றும் அற்பமான என்ற வார்த்தை வழி தொடர் அளவை செய்யப்படும் தரவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மிக நன்று, நியாயமான, அற்பமான இந்த ரேங்கில் எந்த தரவில் வருதுன்னா வரிசைக்கிராம செய்யத்தக்க தரவு. ஆப்ஷன் டியில் தான் இது இந்த ஆன்சர் வருது. இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னாக்க வரிசைக்கிராம செய்யத்தக்க தரவு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5வது, புதிய விவசாய தொழில்நுட்பம் பற்றிய பொருத்தமான விளக்கம் எது? புதிய விவசாய தொழில்நுட்பம், அதாவது புதிய விவசாய தொழில்நுட்பம் என்ன பயன்படுத்துகிறோம்னா, இதில் பொருத்தமான விளக்கம் எதுன்னு பார்த்தோமாக்க நிலம் அதிகப்படுத்துதல் அதுவும் கிடையாது. நிலம் நம்ம கம்மியாக தான் பயன்படுத்தணும். கம்மியாக பயன்படுத்துறதுல அதிக விளைச்சலை ஏற்படுத்தணும். அதான் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை நோக்கவே. அப்படி பார்த்தோமாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் உள்ள உழைப்பு ஒதுக்கப்படுதல். இதே அதுக்குடைய கரெக்டான ஆன்சர். ஏன்னா இங்கே வந்து உழைப்பு ஒதுக்கிட்டு நம்ம இயந்திரமயமாகத்தான் பயன்படுத்துவோம். அப்போ பார்க்கும்போது புதிய விவசாய தொழில்நுட்பம் பற்றிய பொருத்தமான விளக்கம் எதுன்னு பார்த்தோம்னா உழைப்பு வந்து ஒதுக்கப்படுதல்.
அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் 9 பிஎஃப் மின்தேக்கிகள் 3 தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு 120 வோல்ட் ஆற்றல் மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மின்தேக்கிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் உள்ள 40 வோல்ட். இதுதான் இதுக்கு ஆன்சர். இது வந்து சயின்ஸில் உள்ள கணக்கு. இதை மனப்பாடப்பட்டிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கரும்பு சக்கை கூளை ஈஸ்டினால் நொதிக்கு உட்படுத்தும் போது கிடைக்கும் இறுதி விளைபொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் டி, ஈத்தைல் ஆல்கஹால். அதாவது கரும்பு சக்கையை கூளை ஈஸ்டினால் நொதிக்கு உட்படுத்தும் போது நமக்கு என்ன விளைபொருள் கிடைக்குதுன்னா இந்த ஈத்தைல் ஆல்கஹால் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க டேஸ் ஆண்டே ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதுக்கு ஆன்சர் வந்து சி, 1968. இந்த ஆண்டத்தை ஐநா சபையோட பொதுச்சபை மனித உரிமைக்கான ஆண்டாக கொண்டாடியது. இந்த மனித உரிமை கழகம் எப்போ உருவாக்கப்பட்டதுண்டா 1948 டிசம்பர் 10 இந்த மனித உரிமை கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த டிசம்பர் 10 நம்ம மனித உரிமை தினமாக கொண்டாடுவோம். இப்போ ஐநா என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஒரு ஆண்டை வந்து மனித உரிமைக்கான ஆண்டாக கொண்டாடி இருக்காங்க ஐநாவோட பொது சபை. அது அது எந்த வருஷம்டா 1968. அப்போ அதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க இலங்கையில் சமீபத்தில் முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? இது 2010 கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ். அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னாக்க மகிந்தா ராஜபக்சே. அவர் தான் அப்போ நடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவர். இப்போ யார் இருக்காங்கன்னா இப்போ 2024 இப்போ ரீசண்டாக தான் தேர்தல் நடந்துச்சு. இதில் யார் இலங்கையோட புதிய ஜனாதிபதி யாருன்னு பார்த்தோம்னாக்க அனுரா குமார திசநாயகா. இது வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்ம பக்கத்தோட நாடு அதோட அதிபர் யாருன்னு கேட்பாங்க. அவர் யாருன்னு பார்த்தோம்னாக்க அனுகுமார திசாநாயகா. இப்போ 2024 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று பதவியில் இருக்கார். இப்போ இது வந்து இது இப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ். இது அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம்னாக்க அது மகிந்தா ராஜபக்சே தான். இது அப்போதையதுக்கு ஆன்சர். இப்போ யாருன்னு பார்த்தோம்னாக்க அனுகுமார திசாநாயகா தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க சேசாரத்தில் உள்ள மசூதி யாரால் கட்டப்பட்டது? சேசாரத்தில் உள்ள மசூதி இருக்குது. அந்த மசூதி யார் கட்டினாங்கன்னா ஷெர்ஷா வந்து ஒரு சூர் வம்சம். இவர் வந்து ஒரு மசூதி கட்டினது. அந்த மசூதி என்னதுன்னா சேசாரத்தில் உள்ள மசூதி யாருன்னு கட்டினதுன்னா அவர் வந்து ஷெர்ஷா. அதே மாதிரி முகலாய மன்னர்கள்லாம் ஒரு மசூதி கட்டியிருப்பாங்க. இப்போ அக்பர் பார்த்தோமாக்க புலந்தர்வாசா. அதே மாதிரி புராண கிலா என்ற கோட்டையை கட்டினது யாருன்னு பார்த்தோமாக்க ஹிமாயூன் வந்து புராண கிலா என்ற கோட்டையெல்லாம் கட்டியிருப்பாங்க. இதோட ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு கோட்டையை கட்டியிருப்பாங்க. அதை வச்சு படிச்சுட்டோமாக்கு அதில் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கலாம். அடுத்து இதோட இந்த 10 கொஸ்டின் முடியுது. அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப்பில் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.